குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. சுப்பிரமணிய படத்துல வர்ற வசனத்துக்கு ஏற்ப அன்பில் மகேஷ் செய்த துரோகத்துக்கு இதுவரையும் வெளியே சொல்ல முடியாம வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். நீங்க இந்த நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பின்பு குறிப்பாக PT அரசகுமார் அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு பின்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் திரு அன்பில் மகேஷ் அவர்களையும் ஒரே நிகழ்வுல பார்த்திருக்க அரிய வாய்ப்பா இருக்கும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் இருப்பாரு, ஒரு 2 அடி தள்ளி ஒரு 2 பேருக்கு பின்னாலதான் அன்பில் மகேஷ் நிற்பாரு. இப்படி 3 தலைமுறையா தொடர்ந்த நட்பு, அதாவது எப்படி தளபதி படத்துல சூர்யா தேவா மாயா இருந்த உதயநிதி ஸ்டாலினும் அன்பில் மகேஷும் இப்ப ஏன் இவ்வளவு பெரிய பிளவுக்கு காரணம் என்ன அப்படின்ற சில தகவல்கள் அரசியல் வட்டாரங்களை வட்டம் எடுக்கிறது. இன்னும் நம்ம சோர்ஸ் மூலியமா சில தகவல்கள் சேகரிச்சிருக்கோம். அதாவது கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் துறையின் கீழே ஒரு வாரியத்துல வாரியத்திலயோ சம்திங் ஏதோ ஒரு அந்த கல்வித்துறை சார்ந்த ஒரு இதுல PT அரசகுமார் பொறுப்பாளரா இருக்காரு, தலைவரா இருந்திருக்காரு. இவர் PT அரசகுமார் என்ன பண்றாருன்னா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள்ல CBSE பள்ளிகளுக்கு உயர்ந்த, அதாவது தரத்தை உயர்த்தி தருவதாக அங்கீகாரம் கொடுக்கிறது மற்றும் CBSE அங்கீகாரம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக, முறைகேடு செய்ததாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு குண்டாசும் போடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த PT அரசகுமார் யாருன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த PT அரசகுமார் எப்படி திமுகக்குள்ள வந்தாரு, அதுக்கப்புறம் PT அரசகுமார்னால உதயநிதி ஸ்டாலினுக்கும் அன்பில் மகேஷுக்கும் எப்படி பிரச்சனை ஆகுது எல்லாமே முழுசா பார்க்கலாம். PT அரசகுமாரோட ஆரம்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரேமானந்தா, அதாவது பாலியல் வழக்குல சிறை சென்று மரணம் அடைஞ்சிட்டாரு, ஆயுள் தண்டனை பெற்ற கைதி பிரேமானந்தா ஆசிரமத்துல இருந்தவர் தான் இந்த PT அரசகுமார். பிரேமானந்தா கைதான போது என்ன ஆகுதுன்னா, பிரேமானந்தா கூட பணம் சொத்து இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அடிச்சுட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடுறாரு இந்த PT அரசகுமார். அப்புறம் தனியா ஒரு கட்சி ஒண்ணு நடத்தி ரன் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் போது பிஜேபியில மாநில துணைத் தலைவராக இருக்கிறார் PT அரசகுமார். அதற்கு பின்பு அங்க பிஜேபிக்குள்ள தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கும் வரை இவர் ஒரு செல்வாக்கு முற்றவராக அந்த கட்சியில இருந்தவர். தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் ஆன பின்னாடி இவருக்கான மதிப்பு அங்க குறையுது, ஒரு சில உட்கட்சி பூசல் விஸ்வரூபம் எடுக்குது. அப்ப அங்க இருந்து வெளியேறாரு. வெளியேறி திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் PT அரசகுமார். அது மட்டும் இல்லாம இப்ப சிறையில இருக்கார் இல்லையா தேவநாத யாதவ்னு சொல்லிட்டு சீட் ஃபண்டு நடத்தி மோசடியில உள்ள போயிருக்கிற தேவநாத யாதவ் அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகைய ஆட்டைய போட்டிருக்காரு PT அரசகுமார். என்கிட்ட வாங்கிய பணத்தை வீட்டுல கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு சென்று தேவநாத யாதவ பார்க்க செல்ற சில முக்கிய விஐபிகளிடம் தேவநாத யாதவ் தொடர்ந்து முறையிட்டு வருகிறார். PT அரசகுமார்கிட்ட என்கிட்ட ஒரு சில தொகைகளை வாங்கியிருக்காரு, அதையாவது கொடுக்க சொன்னா இன்னும் கொடுக்கல அவர். அந்த விஐபிஸே பலரும் தேவநாத என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அது முதல்ல மாதிரி அவர் வாயில போட்டது திரும்ப வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ரைட். இப்ப திமுகல சேர்ந்துறாரு, திமுக ஆட்சிக்கு வந்துருது. பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் இருக்கும், அவர் துறை சார்ந்த ஒரு இதுல அவர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. தமிழகம் முழுவதும் CBSE பள்ளிகள் மற்றும் மற்ற பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவதற்காக அங்கீகாரம் வாங்கி தருவதாக சொல்லி வசூல் வேட்டை நடத்துறாரு. இது 100 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அது உண்மையான தொகை குறைஞ்சது ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கு. இந்த PT அரசகுமார் இவ்வளவு தொகையை வாங்கி என்ன பண்ணாரு, அவரே அமைக்கிட்டாரா? கிடையாது. கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் குடும்பத்தாரிடம் கொடுத்தார். இதுதான் பிரச்சனை. இதுதான் இப்ப அதாவது வசூல் செய்து, அதாவது இந்த அன்பில் மகேஷ் அவர்கள் PT அரசகுமாரை எதற்காக அந்த ஒரு துறையில ஒரு பொறுப்பை கொடுத்து வச்சிருந்தார் என்றால், தமிழகம் முழுவதும் தனக்கு வசூல் செய்வதற்காக PT அரசகுமாரை
பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப என்ன ஆகுதுன்னா, பி.டி. அரசகுமார் கைது செய்யப்பட்ட பின்பு இந்த தகவல் உதயநிதி ஸ்டாலினுக்கு போகுது. அதாவது திமுக ஆட்சி மாற்றம் நடந்த பின்பு முதல் கைது திமுக தரப்பில் கைது செய்யப்பட்டு குண்டாஸ் போடப்பட்ட நபர், அது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்காக பி.டி. அரசகுமார். இதன் பின்னணியில இருந்து செயல்பட்டது யாரு? அன்பில் மகேஷ். ஆனா இப்ப தமிழ்நாடு முழுவதும் இவ்வளவு வசூல் நடந்திருக்கு இல்லையா, இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது அவர் கவனத்திற்கு எதுவும் வரவில்லை. இதுதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு கோபம். நீ கொள்ளையடி, ஆனா எனக்கு தெரிஞ்சு கொள்ளையடிச்சிருக்கலாம்ல, நண்பன் தானே நானு, எனக்கு தெரியாம இவ்வளவு வேலையை பார்த்திருக்கேன். அது மட்டுமல்லாமல் ஒரு தனியார் சிபிஎஸ்இ, அதாவது ஒரு பள்ளி கல்வியோட ஒரு குழுமத்திடம் இணைந்து தனக்கு சொந்தமாகவே ஒரு பல கோடி மதிப்புல சிபிஎஸ்இ பள்ளியை அன்பில் மகேஷ் புதியதாக கட்டி நடத்தி வருவதாகவும் தகவல் உதயநிதி ஸ்டாலினுக்கு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம திருச்சியில ஒரு பெட்ரோலிய கம்பெனி தன்னுடைய பினாமி பேர்ல சுமார் 400 கோடி அளவில் மதிப்பில் ஒரு பினாமி பேர்ல திருச்சியில ஒரு பெட்ரோலியம் கம்பெனி அன்பில் மகேஷ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்படி பல தகவல் எப்படின்னா, பி.டி. அரசகுமார் கைது செய்யப்பட்ட பின்புதான் ஒவ்வொன்றாக உதயநிதி ஸ்டாலின் கவனத்திற்கு போகுது. அதற்கு முன்பு ஏன் உதயநிதி ஸ்டாலின் கவனத்திற்கு செல்லவில்லை என்றால், திமுக ஆட்சியில் இருந்த போது உதயநிதி ஸ்டாலினும் அன்பில் மகேஷும் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். அப்போது யாராவது உங்க நண்பர் அன்பில் மகேஷ் இப்படி பண்றார், ஏதாவது ஒரு புகார் யாரோ ஒரு ஆள் சொல்ல சென்றால் அவர் மீது கோவப்படுவாராம் உதயநிதி ஸ்டாலின். என் நண்பர் மீது எப்படி நீங்க குறை சொல்லலாம், என் நண்பனை அது என்கிட்டே நீ கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு ஒரு கோவப்படுறாங்க. பலரும் அதாவது மூத்த அமைச்சர் கே.என். நேரு உட்பட யாருமே அன்பில் மகேஷ் பத்தி உதயநிதி ஸ்டாலின்ட்டோ மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டயோ குறை சொல்லவில்லை. நம்மளுக்கு ஏன் அன்பு, நம்ம சொன்னா நம்மளதான் எதிரியா பார்ப்பாங்க, பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பி.டி. அரசகுமார் கைது செய்யப்பட்ட பின்பு அடுத்தடுத்து அன்பில் மகேஷ் குறித்து புகார்கள் அப்படியே திமுக தலைமைக்கு போயிட்டே போகுது. இதுல சபரீசன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அன்பில் மகேஷ் மீது ஏதோ ஒரு கோபம் இருந்திருக்கு. அவரும் போய் நேரடியாக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் மாமனார்கிட்ட போய், நீங்க எவ்வளவு நம்பிக்கையா வளர்த்தீங்க, இங்க பாருங்க எவ்வளவு பிராடுத்தனம் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவரும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட முறையிட, மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் இனிமே இந்த அவர்களும் தங்களுடைய தொடர்பை குறைத்து கொண்டார்கள், தங்களுடைய அந்த நட்பு வட்டத்தை குறைத்து கொண்டார்கள் என்ற தகவல் வருது. அந்த வகையில தன்னுடைய நண்பர் மேல கடும் கோபத்தில் இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அந்த வகையில் தற்பொழுது பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பருக்காக, தன்னுடைய நண்பன் திருச்சியிலேயே அரசியலில் கோலோச்ச வேண்டும், திமுக அரசியலை கோலோச்ச வேண்டும் என்பதற்காக கே.என். நேருவை ஓரங்கட்டு அளவிற்கு அவருக்கு மாநில அளவுல பொறுப்பு கொடுத்தாரு. யாரு? டிஎம்கேல கொடுத்து கே.என். நேருவுக்கு போட்டியா அன்பில் மகேஷை வளர்த்து விட்டாங்க. ஆனால் தற்பொழுது அன்பில் மகேஷ் தனக்கு செய்த துரோகத்துக்கு மீண்டும் கே.என். நேருவை திருச்சியிலே திமுக குடும்பம் முன்னிலைப்படுத்த தொடங்கி இருக்கிறது. அதாவது இதுக்கு முன்னால அன்பில் தர்மலிங்கத்துக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் இருந்ததாக மூத்த அரசியல் தலைவர்கள் பலரும் சொல்றார்கள். அதாவது திருச்சியில சில விஷயங்கள் என்ன மீறி கலைஞர், அதாவது கலைஞரும் அன்பில் மகேஷும் ஒரே காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் திருச்சியில கலைஞர் அவர்களை ஓவர்டேக் செய்யும் அளவிற்கு அன்பில் தர்மலிங்க அரசியல் செய்ய, அப்புறம் தான் அன்பில் தர்மலிங்கத்துக்கு போட்டியாக கே.என். நேரு கருணாநிதியால் வளர்த்தெடுக்கப்பட்டார். இதுதான் அரசியல் வரலாறு. ஆக நண்பனுக்கு மிக பெரிய துரோகத்தை விளைவித்தார் அன்பில் மகேஷ். அந்த கோபத்தில் தற்பொழுது 3 தலைமுறையாக தொடர்ந்த நட்பு மீண்டும் பிளவை நோக்கி சென்று கொண்டிருப்பது என்பதுதான் இன்றைய அரசியல் தகவல். நன்றி, வணக்கம்.